Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அக்கௌண்டிற்கு rekyc, அதாவது KYCயை ரெனியூவல் பண்றதுக்கு ஆன்லைன் மூலமா நம்ம எப்படி அந்த rekyc ப்ராசஸை பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல ஹோம் பேஜ்லயே பாருங்க, ரைட் சைடில் டாப்ல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதுல ஆன்லைன் KYC அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். rekyc சொல்யூஷன் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதுல செலக்ட் யுவர் சாய்ஸ் அப்படின்னு போட்டு கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுடைய கஸ்டமர் ஐடி கொடுத்து நீங்க பண்ணலாம், அல்லது பேன் நம்பர் கொடுத்து பண்ணலாம், அல்லது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பண்ணலாம். இந்த மூணுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அதை சூஸ் பண்ணிட்டு, நான் இப்ப பேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால என்டர் யுவர் பேன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இங்க டைப் பண்ணிட்டு கீழே அந்த வெரிஃபிகேஷன் கோட என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஒன் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி உள்ள மொபைல் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP இருக்கும். அந்த OTPயை என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். உங்களுடைய KYC எதுவும் டியூ இருந்தது அப்படின்னா தான் நீங்க இதை பண்ணணும். KYC கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து KYC இஸ் நாட் டியூ அப்படின்றதுனால நீங்க இதை பண்ண தேவையில்லை. ரெண்டாவது உங்களை அந்த ஆப்ஷனும் காட்டாது. சப்போஸ் இஃப் KYC இஸ் டியூ அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் சேம் தானா, வேற ஏதோ மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்க எல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய rekyc ப்ராசஸ் ஆன்லைன்ல ஈஸியா முடிஞ்சிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இருக்கு, KYC இஸ் நாட் டியூ அப்படின்னு இருக்கு. KYC நெக்ஸ்ட் ரிவ்யூ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, 9/5/2033 தான் நீங்க KYC ரெனியூவல் பண்ணணும், rekyc பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஆக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க KYC ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா rekyc பண்றதுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இதுதான். இது ரொம்பவே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் குரூப்ஸ் வச்சிருந்தாங்க குரூப்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.